கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே. ஓ பாரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம்.
ஹalleluya ஆமென் 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 ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. பிறர் குற்றங்களை மன்னிக்கக்கூடிய வரத்தை தாங்க ஆண்டவரே. எந்த விதமான வெறுப்பு, வைராக்கள், போட்டி, பொறாமை ஒன்றும் இல்லாமல் உடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் உண்மையோடும் நேர்மையோடும் நாங்கள் அமர்ந்திருக்க நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள், பலனற்றவர்கள், உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி அப்பா. வழிநடத்துங்க. இதோ இந்த தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி அனைத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், அனைத்தையும் ஒழுங்காக செய்தல். அல்லேலூயா. அனைத்தையும் ஒழுங்காக செய்தல். அனைத்தையும் எப்படி ஒழுங்காக செய்வது? அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த டாபிக் இன்னைக்கு அதுதான். அனைத்தையும் ஒழுங்காக செய்யுங்கள். ஸ்துதிக்கிறதும் சரி, ஜெபிப்பதும் சரி, திருப்பாடல்களை பாடுவதும் சரி, இறை வார்த்தைகளை வாசிப்பதும் சரி, அனைத்தையும் ஒழுங்காக செய்யுங்கள். கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய கட்டளை, இந்த திருச்சட்ட புஸ்தகம், ஆவியானவருடைய உத்தரவு, அனைத்தையும் ஒழுங்காக செய்தல். அப்படியானால் 26ஆம் வசனம், சகோதர சகோதரிகளே, செய்ய வேண்டியது என்ன? என்ன? இன்னைக்கு ஆவியானவர் பாருங்க, நம்மகிட்ட ஒரு உரையாடல் பேசுற மாதிரி பேசுற. செய்ய வேண்டியது என்ன? அந்த துடிப்பு என்ன? நீங்கள் கூடி வரும் பொழுது ஒருவர் திருப்பாடலை பாடலாம். ஒருவர் திருப்பாடலை பாடலாம். கூடி வரும் பொழுது முதலில் என்ன செய்யணும்? ஒருவர் கூடி வரும்பொழுது, எல்லாரும் முதல்ல கூடி வரணும். ஆமென். கூடி வரும் பொழுது கூடி ஜெபித்தால் கூடி நன்மைகளை பெறலாம். இந்த ஆமேன் உங்ககிட்ட வர்றதுக்கு நான் படுற பிரசவ வேதனை இருக்கு, ரொம்ப கஷ்டம். பவுல் அழகா சொல்லுவார், நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் பிரசவ வேதனை அடைகிறேன் என்று சொல்வார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அருமை சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அனைத்தையும் கூடி வந்து ஜெபிக்கணும். கூடி வந்து, அப்பொழுது ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திரு வெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம். எப்படி என்றால், ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திரு வெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச
பேச்சு பரவச பேசலாம். ஒருவர் பரவச்ச பேச்சை பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். பாருங்க எப்படி ஒழுங்கு முறை பாருங்க எப்படி இருக்கு. கூடி வரும் பொழுது ஒருவர் திருப்பாடல், அது நேற்றே ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தினார். அனைத்தையும் பாங்காக செய்யணும். ஆமென். அந்த வெளிப்பாடு நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் முன்பதாகவே தருகிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அதன்படி நாம் நடக்க நமக்கு வாய்ப்பு உண்டு. அதை நாம் உணராமல் இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த இஷ்டத்தில் போயிட்டு இருந்தோம்னா எதுவே நடக்காது. ஆமென். ஆமென். அதனால தான் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 24 வாசிப்போமா? நீங்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைத்துக் கொண்டு இருக்கும்போது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்களுள் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்து காட்டும், அவரை தீர்ப்புக்கு உட்படுத்தும். ஆமென். அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும். அப்பொழுது அவர் முகங்குப்புற விழுந்து கடவுளை பணிந்து, உண்மையில் கடவுள் உங்களிடையே உள்ளார் என அறிக்கை செய்வார். ஆமென். நீங்கள் எல்லோரும் இறைவா, நம்மளாம் ஜெபிக்கிறோம், சுதிக்கிறோம், பாடுறோம், எல்லாமே இறைவா குறைத்தல் தான். வசனங்கள் வழியாக, திருப்பாடல்கள் வழியாக, போதனைகள் வழியாக. அப்போ அங்கே நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்கள் ஒருவர், யாரோ ஒருத்தர் வராங்க, புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்தால் நம்ம பேசுகிற நம்ம எந்த அளவுக்கு பரிமாற்றம், எப்படி ஒருத்தர் வாசிக்கிறோம், எப்படி ஒருத்தர் ஜெபிக்கிறோம், எப்படி ஒருத்தர் பாட்டு பாடுறோம், இது எல்லாத்தையுமே நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு கான்சியஸ் வரும். அப்போ அவருடைய உள்ளத்தை அது ஊடுருவும். இப்போ நான் ஜெபிக்கிறேன், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக ஜெபிக்கும் பொழுது இந்த புதுசாக வந்திருக்கிறவங்க, அது வேற்றினத்தாராக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், பிரஜாதியாக இருக்கலாம், வேற்று மதத்தினராக இருக்கலாம். அவங்க வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பக்தி முயற்சிகள் வழியாக அவர்கள் உள்ளம் குத்தப்பட வேண்டும். அவர்கள் மனமாற்றத்திற்கு நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு ஒரு அடிக்கல்லாய் அமைந்திருக்க வேண்டும். அதை விடுத்து நம்ம ஒரு டோனில் ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, வரவங்க இது என்ன நடக்குது, ப்ரேயர் நடக்குதா இல்லை இது என்ன நடக்குது, இங்கே வாக்குவாதம் நடக்குதா, இங்கே என்ன செய்கிறாங்க, ஏது அவங்க குழப்பத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் நாம் ஜெபிக்கிற முறையை பார்த்து மற்றவர்கள் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், இங்கே உண்மையிலேயே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிக்கை செய்வார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லலாமே, எல்லாரும் ஆமேன்னு சொல்லலாமே. காலையில் தான் உங்களால் ஆமேன்னு சொல்ல முடியாது, உங்களுடைய வாய்கள் திறக்கட்டும். நீங்கள் ஆமேன்னு சொல்கிறத வச்சு தான் ஒரு இந்து பிள்ளை வந்திருக்கிறா, ஒரு புதுசாக ஒரு பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு விசுவாசம் உண்டாக்கணும்னா நீங்கள் எல்லாரும் அந்த ஆமேன் அல்லேலூயா சொல்வதில் தான் இருக்கிறது. ஆமேன். நீங்கள் சொல்லாமல் அப்படியே இருந்தீங்கன்னா, மௌனம் காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க நினைப்பாங்க யாரோ ஒருத்தர் வாசிக்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க, யாரோ என்னமோ பண்ணுறாங்க. அது ஒரு ஒழுங்கில்லை. அதை நம்மளுடைய வீட்டை பற்றி காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆமேன். நம்முடைய பலவீனத்தை நம்மளே எடுத்து சொல்கிற மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாரும் உற்சாகத்தோடு வல்லமையோடு அவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் 25வது வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 14:25, அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும்.
அவருடைய உள்ளத்தில் ஒளிந்து கிடப்பது என்று சொன்னால் என்ன? அவங்க உள்ளத்தில் பல கவலைகளோடு வந்திருப்பார்கள், வேதனைகளோடு வந்திருப்பார்கள், நோய்களோடு வந்திருப்பார்கள், துன்பத்துயரங்களோடு வந்திருப்பார்கள், பல பிரச்சனைகளோடு வந்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம், நம்முடைய ஸ்துதி, ஆராதனை அது அவர்களுக்கு ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? நம்முடைய ஜெபங்களையும் வார்த்தைகளையும் பாடல்களையும் ஸ்துதி ஆராதனைகளை கேட்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக முகம் குப்புற விழுந்து கடவுளை பணிந்து உண்மையில் கடவுள் உங்களிடையே உள்ளார் என்று அவர்கள் அறிக்கையிடுவார்கள். அல்லேலூயா. கடவுள் உங்களிடம் இருக்கிறார் என்று அவர்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒழுங்குமுறை எப்படி இருக்க வேண்டும்? நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு சுதிக்கிறோம், எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அவனுடைய வார்த்தையை உற்சாகமாக எடுத்து வாசிக்கிறோம், அதை அதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊக்கமூட்டுகளாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஊக்கமூட்டணும். அதை நம்ம செய்யறது இல்லை. அதான் இங்கே வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அனைத்தையும் ஒழுங்காக செய்யுங்கள். அல்லேலூயா. அனைத்தையும் ஒழுங்காக செய்யுங்க. அதனாலதான் 1 கொரிந்தியர் 14:22 சொல்லுகிறது, எனவே பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல. நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளம். ஆமென். நம்பிக்கை கொண்டிராதோருக்கு அடையாளம் என்று சொன்னால் அவங்க அந்த வாசை இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னேன், ஆண்டவரே அப்பா ஸ்வக்காரா பாரதமனு ஏலசார ரிகுலா பாரதமனு ஸ்ரீகராசா ரிகா மந்தொந்தொல்லின பாரசக்கரைய. ஆமென் என்று சொன்னால் இது இறைவனோடு நாம் உரையாடுதல். அல்லேலூயா. இப்போ இந்த உரையாடலை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அதை நான் உங்களுக்கு விளக்கி கூற வேண்டும். நான் என்ன ஜெபித்திருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாது, நான் பேசுவது உங்களுக்கு புரியவில்லை. அப்படி என்றால் நான் இறைவனிடம், ஆண்டவரே இந்த மக்களை உங்களுடைய வார்த்தையினால் தொடும் அப்பா. மறைமுகமாக இறைவனிடத்தில் உங்களுக்காக மன்றாடுவது, இவங்களை தொடுங்க ஆண்டவரே, உள்ளத்தை தொடுங்கப்பா, உச்சம் தலைமை உள்ளங்கால் வரை தொட்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை வசனங்களை வாசிக்கக்கூடிய வல்லமை இந்த பிள்ளைங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறதா தான் பரவசமாய் ஆண்டவரோடு பேசுறது. அல்லேலூயா. இதுதான் பரவச பேச்சு, அந்நிய பாஷைன்னு சொல்ல. அந்த அந்நிய பாஷைன்னா யாருக்குமே புரியாது, யாருக்குமே அது புரியாது. அந்த நேரத்தில் ஆவியானவர் தருவார். ஆமென். அதனால தான் 1 கொரிந்தியர் 14:5 நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன், ஆனாலும் இறைவாக்கு குறைப்பதை நான் அதிகமாக விரும்புகிறேன். ஆமென். அப்போ நம்ம பேசிக் நமக்கு என்னன்னு சொன்னால் அந்நிய பாஷை பேசுவதற்காக நாம் ஓடக்கூடாது, மாறாக இறைவார்த்தையை அறிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் அந்த இறைவார்த்தை வழிபாடில் நீங்கள் நல்லா வர 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 ஆட்டோமேட்டிக்காக அந்நிய பாஷை வந்துடும். அடிச்சுட்டா? ஆமே, அடிக்கும். அல்லேலூயா. அவர் எங்க இருந்தாலும் பேசுவார். அவரு எங்க இருந்தாலும் பேசுவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுக்கு ஒரு விசுவாசம். எனக்காக கை தட்டுவார். அல்லேலூயா. டிக் 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 என்று எனக்காக கை தட்டுவார். அது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அவருடைய என்னுடைய விசுவாசம், அது உங்களுடைய விசுவாசம் நான் சொல்லக்கூடாது. ஆமென். ஆனால் சரியான நேரத்தில் நான் வேண்டுவது, நான் ஜெபிப்பது அவருக்கு சித்தமானால் அந்த சத்தத்தை என்னால் உணர முடியும். ஆமென். அது உங்களுக்கு அது உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். அதனால தான் 21 சொல்லுது பாருங்க, வேற்று வாசிக்கலாம். 21 வேற்று மொழியினராலும்
இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். அப்போதும் எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் ஆமென். என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. வேற்று மொழியினாலும் புரியாத மொழி கொண்டோர் மூலமும் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். அப்போதும் எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எந்த பாஷையில சொல்லிக் கொடுத்தாலும் செவி கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அங்கலாய்க்கிறார். ஆமென். 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 இப்போ பாருங்க, தூய ஆவியானவருடைய செயல்பாடு எப்படி என்று சொன்னால், அவர் பச்சை குழந்தைய விட இன்னும் சின்ன குழந்தைய விட சுபாவங்க அவருக்கு. அவ்வளோதாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பெரிய மெச்சூர்டு ஒரு 80-90 வயசு கிழமை மாதிரிலாம் பேச மாட்டார். சின்ன குழந்தையா, சின்ன பச்சை குழந்தையா மாறிடுவாருங்க. ஆமென். அவ்வளோதாங்க தூய ஆவியானவர். அந்த குழந்தையை போல. அதனால தான் 20ஆம் வசனம் சொல்றாரு, அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இராதீர்கள். சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல, திருப்பிள்ளை போல் இராதீர்கள். சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள். தீங்கு செய்வதில், குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் போலவும் இருங்கள். சிந்திப்பதில் முதிர்ச்சி, தீமை செய்வதில் குழந்தைகள். சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நீதிமான் ஒரு நாளைக்கு 7 தடவை தப்பு செய்கிறான் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அப்போ குழந்தைகள் எப்பொழுதுமே தப்பு செய்வாங்க, சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போல, சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இருங்கள். இருக்கிறோமா? அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, வேற்று மொழியினராலும் புரியாத மொழி கொண்டோர் மூலமும் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். அப்போதும் எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். செவி கொடுக்க மாட்டார்கள். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆமன் பார்ந்தவர்களே. அதனால தான் அப்படியானால் சகோதர சகோதரிகளே, செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கூடி வரும் பொழுது ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திருவழிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். விளக்கி கூறணும். ஆமென். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இவை அனைத்தும் திருச்சபையை எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில் நடைபெறணும். நான் நல்லா திருப்பாடல் பாடுறேன், நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு நல்லா வெளிப்பாடு இருக்குது, நான் நல்லா பரவச பேச்சு பேசுகிறேன், என்னால் தான் முடியும் என்று நமக்குள்ளே ஒரு வேற்றுமை இருத்தல் ஆகாது. ஆமென். இந்த சிந்தனை முழுவதும் நமக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குட்டி திருச்சபையாகிய இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழுவை கட்டி எழுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். கட்டி எழுப்புறோம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு காலையில் அதுதான் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அதை தான் வெளிப்பாடு கொடுத்தார். இந்த காலையில் அந்த ஸ்துதி ஆராதனை உங்களை மகிழ்விக்க, உங்களை உற்சாகப்படுத்த ஆண்டவர் செய்தார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாவுகளும் திறந்தது. ஒவ்வொரு நாவுகளும் வாசிக்க ஆரம்பித்தீர்கள், ஸ்துதிக்க ஆரம்பித்தீர்கள். அந்த ஸ்துதி தான் ஆண்டவருக்கு தேவை. நன்றி செலுத்துதல் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இந்த சிஸ்டம் செய்யணும்னு. எப்படி? 28ஆம் வசனம், விளக்கம் கூறுபவர் இல்லை எனில் அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும். அமைதி காக்கட்டும். என்ன காக்கட்டும்? அமைதி. அமைதி காக்கட்டும். கவனமாக இருக்கணும். உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். நீங்கள்
கரெக்டா? ஆமென். கரெக்டா? நீங்கள் தூங்கிட்டீங்க, நீங்கள் வேறு சிந்தனையில் போயிட்டீங்க, அடுத்த வசனத்தை வாசிக்க போயிட்டீங்க. அடுத்த வசனம் எப்படி இருக்குது? ஒருத்தர் 36ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு இருப்பாங்க. கடவுள் வார்த்தை உங்களிடம் இருந்தால் வந்தது? இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. உள்ளத்தில் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குதிரைக்கு கடிவாளம் பூட்டி இப்படி விட்டுருவாங்க, அது நேராக பார்த்து ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். குதிரை பார்த்துருக்கீங்களா? ரேஸ் ஓட்டுற கடிவாளம் போட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும் ஆண்டோட சமூகத்தில். ஒரு செகண்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு செகண்டு கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண கூடாது. அந்த வேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் குழந்தை அந்த தூயாவினா அப்படியே பேசாமல் தூங்கிடுவார். ஆமென். அவர் பேச மாட்டார். தூயாவியானவர் தாமாக எதையுமே பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். ஆமென். நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்து அறிபவர் தூயாவியானவர். ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாருங்க. அதனாலதான் குழந்தையை போல, அதனாலதான் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் இயேசு சொல்லுவார். அவர்களை விளக்காதீங்க. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க நம்முடைய குழுவில் இருக்காங்க. சில சூழ்நிலையின் காரணமாக அவர்களால் பாடவோ ஜெபிக்கவோ முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க, குட்டி குட்டி பசங்க, அழகழகான பசங்க. அவங்களுக்கு ஆசை, நமக்கும் இருக்குது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28ஆம் வசனம் வாசிக்க. ஆனால் விளக்கம் கூறுபவர் இல்லையெனில் அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும், தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டும். ஆமென். ஆமென். விளக்கம் கூறுபவர் இப்போ தெரியல, சொல்லிக் கொடுக்க தெரியல, வாசிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ என்ன செய்யணும்? அமைதி காத்து அந்த வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே இருந்து தியானிச்சுட்டு இருக்கணும். ஆமென். 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 இப்போ ஒருத்தர் விளக்கம் கூறுறதுக்கு இல்லை, தலைவர் இல்லை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அமைதி காக்க வேண்டும். தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசணும். கடவுளோடு பேசணும். அந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் சங்கீதம் 63:1 ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். என்னவென்று கொடுத்தார்? சங்கீதம் 63:1. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு லேட் பண்றீங்க பாருங்க. நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். கடவுளே, கடவுளே, நீரே என் இறைவன். கடவுளே, நீரே என் இறைவன். முதல்ல அங்க ஸ்டாப் ஆகும். பாருங்க, இந்த திருப்பாடல் 63:1 எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் எடுத்தீங்க சொல்லுங்க பாருங்க. இல்லை, இப்போதான் எடுத்திருக்கீங்க. எத்தனை பேர் அதை உற்சாகத்தோடு எடுத்தீங்க? எவ்வளவு டைம் கேப் ஆச்சாங்க? ஆவியானவர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு? வெளிப்பாடை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? திருவெளிப்பாடை கொடுக்கிறார். இப்ப சங்கீதம் 63:1 வாசிக்கலாம் என்று சொன்னால் தூய ஆவியானோட அது வெளிப்பாடு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அப்ப அந்த திருவெளிப்பாடு, அந்த அந்த சங்கீதம் 63:1 வாசிக்கலாம் என்று நான் சொல்லும் பொழுது எத்தனை பேரு அந்த சங்கீதம் 63:1 எடுத்தோம்? அப்படி எடுத்திருந்தால் எத்தனை பேர் உடனே ஆமேன் சொன்னோம்? எத்தனை பேரு அதை வாசிக்கலாம் சொல்லுவோம்? யாரெல்லாம் எடுத்து வாசிச்சோம்? எத்தனை பேர் வாசிச்சோம்? ரெடியா இருந்தோமா? நீங்க மியூட் போட்டிருந்தா கூட நீங்க எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அதை வாசிக்கணும் சப்தமாய். ஒருவர் வாசிப்பது என்று சொன்னால் அது சபையிலே மற்றவர்கள் கேட்பதற்காக ஒருவர் வாசிக்கிறோம். மற்றபடி மியூட் போட்டுட்டு அனைவரும் வாசிக்கணும். எத்தனை பேர் வாசிக்கிறோம்? அந்த மாதிரி
ஒரு சிலர் வாசிப்பீர்கள். அனைவரும் சத்தமாக வாசிக்கணும், மியூட்டை போட்டுட்டு வாசிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவரோடு அனைத்தையும் ஒழுங்காக செய்கிறீர்கள் என்று பொருள். ஆமென் ஆமென். ஜெபம் சொல்லும் பொழுது ஒருவர் பதில் சொல்லுகிறார், ஒருத்தர் பாடுறாங்க. அப்போ அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் மியூட் போட்டுட்டு உல்லாசமாக உரத்த குரல் ஆண்டவரை கைகளை உயர்த்தி பாடி ஸ்துதிக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆமென். செய்ய மாட்டோம். அவங்க வாசிக்கிறாங்களே, அவங்க தானே வாசிக்கிறாங்க, ஒருத்தர் தானே வாசிக்க சொன்னார், எனக்கு சொல்லலையே, அவங்க வாசிக்கட்டுமே என்று நமக்குள்ளே வேறுபாடு வந்துருச்சுன்னா அங்கே நம்ம தொய்வாயிருவோம். தூய ஆவியானுடைய பிரசன்னம் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போது அந்த செபிப்பதிலும் சுதிப்பு எனக்கு தெரிந்த பாடலை நான் பாடுகிறேன் என்று சொன்னால் அந்த பாடல் வரிகள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல் வரிகள் பாடணும். அப்படி பாட முடியலனா கூட அட்லீஸ்ட் அந்த ஹம்மிங்காவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது மியூட் போட்டுட்டு செய்யணும். அப்போ செய்யும் பொழுது நம்ம எல்லாரும் ஸ்துதிக்கிறது ஆண்டோடைய சமூகத்தில் போய் சேரும். அவருடைய சிசிடிவி கேமராவில் யார் எந்த நிலையில் எப்படி வாசிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெஃப்ட் திரும்புகிறாங்களா ரைட்டு திரும்புகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அவரை ஏமாற்ற முடியாது. யாராவது ஒருத்தரை வாசிக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வாசிக்கிறாங்க சொல்லி நம்ம அப்படியே பேசாமல் பழைய இடத்துல இருக்கக்கூடாது. எங்கே அவர் நடக்க சொல்கிறாரோ அங்கே போகணும். ஆமென். திருப்பாடல் 63 வாசிக்கலாம் என்று சொன்னார். திருப்பாடல் 63 கை, ஒரு கை இங்கே இருக்குதா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு கை இருக்குதா, ஒரு கை டக்குன்னு அங்கே போயிடணும். அதுக்கு தான் 10 விரல். ஆமென். அந்த டக்கு அங்கே போயிடணும். வாசிக்கலாமே. இப்போ சங்கீதம் 63:1. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக இயங்குகிறது. அல்லேலூயா. இப்போ சிஸ்டம் ஆண்டவர் மாத்துறார், ஆவியானவர் சிஸ்டத்தை மாத்துறார். இப்போ எப்படி மாத்துறாரு சொன்னால், இப்போ நான் ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நான் எடுத்து விட்டேன்னா நான் வாசிப்பேன், யாராவது ஒருவர் பதில் சொல்லணும், அதை ரிப்பீட் பண்ணணும். எத்தனை பேர் ரெடி? அது ஆமேன் சொல்லி என்று தொடங்க வேண்டும். இல்லை எல்லாருமே சொல்றீங்களா, ஒரு கோரஸா சொல்லணும். பாருங்க, ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 62:8 மக்களே, இப்ப நான் வாசிக்கிறத நீங்க ரிப்பீட் பண்ணணும், நான் சொல்றதே நீங்க ரிப்பீட் பண்ணணும். மக்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் தூய ஆவியானவருடைய வெளிப்பாடு. ஆமென். எத்தனை பேர் இதை விசுவசிக்கிறீங்க? இப்போ நான் உங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தப்பிட்டே இருப்பீங்க. நான் வாசிக்கணுமா, அவங்க வாசிக்கணுமா, அவங்க வாசிக்கணுமா. இப்போ நான் வாசிச்சுட்டேன்னா அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது எல்லோரும் ரெடி ஆகிடுவீங்களா? அதனால தான் சங்கீதம் 62:1 நான் வாசிக்கிறேன். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கிறேன். எனக்கு மீட்பு அவரிடமிருந்தே.
நான் சொல்வதை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். கூட்டவோ குறைக்கவோ கூடாது. கூட்டவோ குறைக்கவோ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். சில நேரத்தில் நீங்கள் சொல்ல நான் ரிப்பீட் பண்ணுறேன். அநேக நேரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, நான் ரிப்பீட் பண்ணுவேன். இப்போ ஆவியானவர் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாரு சொன்னால், நீ வாசி, யாராவது ஒருவர் அங்கே சப்தமாக பதில் சொல்லட்டும். ஆமென். இந்த வெளிப்பாடு, இந்த திரு வெளிப்பாடு எப்போ கொடுத்தாருன்னு சொன்னால், கருமத்தாப்பேட்டையில் நாங்கள் ஜெபிப்பதற்காக போவோம். அங்கே சில நேரத்தில் 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, சில நேரத்தில் கம்மியாக இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் சில பேர்கிட்ட பைபிள் இருக்கும், சில பேர்கிட்ட பைபிள் இருக்காது. இப்போ ஆவியார் எனக்கு உணர்த்தியது என்னன்னா, எல்லாரும் வாசிக்கலாம்னு சொல்லும்போது அநேகர்கிட்ட பைபிள் இருக்காது. அந்த ஒரு சூழ்நிலையிலே ஆவியானவர் அதான் திருவெளிப்பாடு. ஆமென். அப்போ என்ன செய்வேன்னு சொன்னால், நான் வாசிப்பதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அத்தனை பேரும் சத்தமாக வாசிப்பதை கேட்க முடியும். பைபிள் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் குருடர்களும் செவிடர்கள் கூட கொஞ்சம் காது கேட்கிறவங்களுக்கு காது கேட்காம இருந்தால் கூட அவங்களாலும் வாசிக்க முடியும், சொல்ல முடியும். ஆமென். இப்போ குறிப்பாக நம்ம குழுவில் படிப்பறிவு இல்லாத பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியாது. இந்த வெளிப்பாடு முதல்ல ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்ல அவர்கள் திரும்பி சொல்லணும். ஆமென். அப்போ எல்லாரும் இறை வார்த்தையை வாசிக்க முடியும். ஆமென். ஒருவர் திருப்பாடலை பாடலாம். ஒருவர் பாடலை பாடலாம். திருப்பாடலை அப்போ நான் சொல்ல நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. அல்லேலூயா. இப்போ ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம். இப்போ நான் வாசிச்சிட்டேன், இந்த வசனத்தில் உங்கள் உள்ளத்தை தொட்டதை நீங்கள் சொல்லுங்க. அப்போ வேறொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஒருவர் திருவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம். திருவெளிப்பாடுகளை எப்படி எடுத்துரைப்பது? அந்த வார்த்தையில் எனக்கு என்ன வெளிப்பாடு? ஆமென். அதை ஒருவர் எடுத்து சொல்லலாம். ஆமென். பரவச பேச்சு பேசலாம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி பரவச பேச்சு பேசலாம். ஒருவர் அதை விளக்கியும் கூற வேண்டும். ஆமென். அந்த பரவச பேச்சை பேசிட்டு அதை விளக்கி கூற முடியலன்னா அந்த பரவச பேச்சு பேசுறதுக்கு அங்க அர்த்தமே இல்லை. பரவச பேச்சு பேசுறதுக்கு அங்க அர்த்தமே இல்லை. அப்ப அர்த்தமுள்ள அதை விளக்கி கூற வேண்டும். நான் பாட்டுக்கு ரெண்டக்கா பண்டக்கா பொண்டக்கா அப்படி இப்படி பேசிட்டு நான் பாட்டு கத்திட்டு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா ஒரு பாட்டுக்கு வளர்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லையா, அவர் என்ன சொல்றாரு எனக்கே புரியலையே. அதனால தான் தூய பவுல் இங்க அழகா சொல்றாரு, 1 கொரிந்தியர் 14:18 நான் உங்கள் அனைவரையும் விட அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட நாலஞ்சு சொற்களை அறிவோடு சொல்வதை விரும்புகிறேன். இப்ப இந்த வசனத்தை நான் வாசிக்க நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக
கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை நாளைந்து சொற்களை அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன். அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன். இப்போ முதல்ல நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வாசிங்க 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 வாசிக்கலை. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் பைபிள் இருந்தாலும் இல்லைனாலும் எங்கே உங்களுடைய சிந்தனை இருந்தாலும் நான் சொல்ல நீங்கள் எல்லாம் ரிப்பீட் பண்ணித்தானே ஆகணும். ஆமேன். ஆமென். ஆமென். யாராவது லைட் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. யாராவது எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. எல்லாரும் ஆண்டவரை வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருப்போம். ஆமேன். ஆமென். 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 இதுதான் வெளிப்பாடு. ஆமேன். ஆமென். உங்களை சும்மா விட மாட்டார் ஆண்டவர். பிரசவ வேதனை இப்போ யாருக்கு வராது, பிரசவ வேதனை உங்களுக்கு வந்துடும். ஆமேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு பிரசவ வேதனை எப்படி வரணும்னா, அந்த குழந்தை பெற்றெடுக்கணும். அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறது தான் அந்த பிரசவ வேதனை. அந்த குழந்தை பெற்றால் தான் அந்த பிரசவம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உங்கள் வாயில் வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். ஆமேன். ஆமென். ஐயோ, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நான் அதை சொல்ல முடியாம போச்சே, நான் ஆண்டவர் சமூகத்தில் ஏமாத்திட்டேனே, அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், உங்கள் உள்ளம் குத்தும். ஆமென். நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை நான் செய்யாவிட்டால் அது பாவம். ஆமென். ஆமென். அதனால தான் 30ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அங்கு அமர்ந்திருக்கும், நான் வாசிக்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணும். அங்கு அமர்ந்திருக்கும் அங்கு அமர்ந்திருக்கும் வேறொருவருக்கு வேறொருவருக்கு திருவெளிப்பாடு அருளப்பட்டால் திருவெளிப்பாடு அருளப்பட்டால் முன்பு பேசிக் கொண்டிருந்தவர் முன்பு பேசிக் கொண்டிருந்தவர் அமைதியாகி விட வேண்டும். அமைதியாக புரிகிறதா? ஒருத்தர் பேசுகிறோம், ஒருத்தர் சொல்கிறோம். சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், மியூட் போடாதவங்க மியூட் போட்டுக்கோங்க தயவு செய்து. இதெல்லாம் டிசிப்ளின். அனைத்தும் எப்படி செய்யணும், ஒழுங்காய் செய்தல். ஆமென். அனைத்தையும் ஒழுங்காய் செய்தல். அது மியூட் போடுறதா இருக்கட்டும், மியூட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஆமேன் சொல்கிறதா இருக்கட்டும், அல்லேலூயா சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்தல். ஆமென். ஒழுங்கு, டிசிப்ளின். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ 31ஆம் வசனம், நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக ஒருவராக இறைவாக்கு உரைக்கலாம். இறைவாக்கு உரைக்கலாம். அப்போதுதான் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும். இப்போ உங்களுக்குள்ள போட்டி வராது. ஐயோ நான் வாசிக்கலான்னு இருந்தேன், அவங்க வாசிட்டாங்க. ஐயோ நான் சொல்லான்னு இருந்தேன், அவங்க வாசிட்டாங்க. ஐயோ அவங்களே வாசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வாசிப்புக்க முடியலையே. நான் மியூட் எடுக்கும்போது அவங்க வாசிச்சிட்றாங்களே. இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆவியானவர் பேச, நீங்கள் மறுமொழி சொல்ல. புரியல, சில பேருக்கெல்லாம் புரியல, அதான் அந்த ஆமேன் வரல. ஏன்னா அவங்க வேறு தொழிலில், வேறு இடத்துல, அவங்க வேறு வேலையில், அவங்க வீட்டுக்குள்ளே வேறு பிஸியில் இருக்காங்க. குழந்தைகளை வச்சுட்டு விளையாடுறது, அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அதுங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, டிவி பார்த்துட்டு இருக்கிறது, டிவி போட்டுட்ருக்கிறது, சமையல் செஞ்சிட்ருக்கிறது, வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, கிச்சன் வேலையில் பார்த்துட்டு இருக்கிறது. ஆண்டவர் சமயத்தில் ஒரு ஆமையை சொல்லிவிட்டு எங்கே இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ஆமையை சொல்லிகிட்டு இருப்போம். அது கடவுள் அருவருக்கிறார். அது கடவுள் அதை அருவருக்கிறார். சகிக்காத கடவுள். ஆமென். சகிக்காத கடவுள் எப்படி? எதை சகிக்க மாட்டார்? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி.
அதனால தான் இடைச்சட்ட புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இஸ்ரவேலே செவி கொடு. இஸ்ரவேலே செவி கொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். ஒரே ஆண்டவர். கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். இப்போ பாருங்க, நான் ரிப்பீட் பண்ண சொல்லி கூட உங்களுடைய மனம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஊக்கம் உங்களிடத்தில் இல்லையே. இஸ்ரவேலே செவி கொடு. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆமென். அதனால தான் இன்னைக்கு இடைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லிக் கொடுக்கிறார், நீயோ இங்கே என்னோடு இரு. என்னோடு இரு. இதுதாங்க திருவெளிப்பாடு. நீயோ இங்கே என்னோடு இரு. இடைச்சட்டம் நீயோ இரு. இறைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆமென். எல்லா கட்டளைகளையும் எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நான் உனக்கு சொல்லுவேன். நான் உனக்கு சொல்லுவேன். ஆமென். ஆமென். அவர்களுக்கு நான் உடமையாக கொடுக்க போகும் நாட்டில் அவர்கள் கடைபிடிக்குமாறு அவற்றை நீ கற்றுக்கொடு. இதுதாங்க உண்மையான, அதுதான் சொல்றாரு இடைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை தெரியுதா உங்களுக்கு? எங்க பிரச்சனைன்னு இப்ப பிரச்சனை எங்கன்னு தெரியுதா? அது குழந்தைகளா இருந்தாலும் அந்த தெய்வ பக்தி அங்க ஊட்டல, அங்க சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு அந்த பயத்தை அந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு இடைச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி. ஆமென். அதை நீங்க செய்ய தவிர்க்கிறீங்க. இப்ப புரிகிறதா வெளிப்பாடு? இதுதான் திருவெளிப்பாடு. இதுதான் திருவெளிப்பாடு. திருவெளிப்பாடு. நாம் எங்க என்ன மிஸ்டேக் பண்றோம், ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது வெளிப்பாடு கொடுத்தாரு, உடனே அதை ஆண்டவர் காமிச்சிட்டா இருப்பாரு. அப்ப நீ உண்மையோடும் நேர்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நீ ஆண்டவரிடத்தில் இருக்கிறியா? உன்னையே நீ சோதித்து பார். அல்லேலூயா. அப்ப சங்கீதம் 63:1 வாசிப்பதில் அர்த்தமில்லை.
சங்கீதம் 63:1 நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால் அதில் அர்த்தமில்லை. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்முடைய செவி மடுக்கவில்லை, அதை கீழ்ப்படியவில்லை. ஆமென். ஆமென். அதனால்தான் சங்கீதம் 63:1 கடவுளே நீரே என் இறைவன், கடவுளே நீரே இறைவன், உமையே நான் நாடுகிறேன், உம்மையே நான் என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது, என் உயிர் உமது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் நீரின்றி வறண்ட தரிசனம் போல் என் உடல் உமக்காக இயங்குகிறது. என் உடல் உமக்காக பெய்து நின்றது. இப்ப எல்லாருடைய வாய்களையும் ஆண்டவர் திறக்க வச்சாரா? திறக்க வைத்தார். ஆமென். திறக்காத வாயை திறக்க வச்சிருவார். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சகோதர சகோதரிகளே செய்ய வேண்டியது என்ன? சகோதர சகோதரிகளே, செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது என்ன? நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்தியிருக்கிறார். ஆமென். 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 ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திருவழிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் திருவழிபாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். ஒருவர் அதை விளக்கிக் கூறலாம். இவை அனைத்தும் இவை அனைத்தும் திருச்சபையை திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். கட்டி எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 31ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது, நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக ஒருவர் பின் ஒருவராக இறைவாக்குரைக்கலாம். இறைவாக்குரைக்கலாம். அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும். ஆமென். ஆமென். அதனால்தான் 32ஆம் வசனம் சொல்லுது, இறைவாக்கினர்கள் பெரும் ஏவுதல்கள் இறைவாக்கினர்கள் பெரும் ஏவுதல்கள் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவைதான். அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவைதான். ஏனெனில் ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, அமைதியை ஏற்படுத்துபவர். அமைதியை ஏற்படுத்துபவர். அதனாலதான் இறை மக்களின் எல்லா திருச்சபைகளிலும் இருக்கும் ஒழுங்குக்கேற்ப சபையில் பெண்கள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு பேச அனுமதி இல்லை. ஆமென். ஆமென். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பெண்களுக்கு பேச உரிமை இல்லை, பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பேச அனுமதி இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல பேசுவதை குறித்து. ஆமென். ஆமென். பேசுவது என்றால் வீண் வார்த்தைகளாலும் விதண்டா வாதங்களினாலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் மூட்டாதீர்கள் பேசி. அதனாலதான் இறைவா குறைக்கும் பொழுது ஒருவர் திருப்பாடல், ஒருவர் கற்றுக் கொடுக்க, ஒருவர் திருவழிப்பாடு, ஒருவர் பரவச பேச்சு, இப்படிதான் இருக்கணும். ஆமென். ஆமென். சில நேரத்தில் பெண்கள் நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு உற்சாகத்தில் ஒருத்தர் மேலே குறை சொல்லிடுவோம், அவங்க தான் அப்படி பண்ணாங்க, இவங்க தான் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்னாகும், பெரிய ஒரு குழப்பம் உண்டாயிடும், அந்த ப்ரெசன்ஸ் போயிடும். ஆமென்.
ஆமென். அப்போ நம்ம சபை கூடி வரும் பொழுது நம்மனா 5 வருஷமா 4 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா 1 வருஷமா 1.5 வருஷமா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைங்க நமக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் புதுசாக ஒரு 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 தேவ மனிதனோ இல்லை ஒரு புறஜாதி மக்களோ ஒரு இந்து மதத்தை சார்ந்தவரோ இல்லை முஸ்லீம் யாரோ ஒருத்தர் புதுசாக வராங்கன்னா அவங்க மனசில் என்ன ஆகும்? இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஓடி போயிடுவாங்க. ஆமென். ஆமென். புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். புரிகிறது. உடனே ஆமென் வந்திருக்கணுமே. அதனால தான் 25ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 14:25ஆம் வசனம், அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும். அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவே வெளியாகும். அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும் என்று சொன்னால் என்ன? அவங்களுக்குள்ள நன்மை தீமையாக இருக்கலாம், இல்லை இவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க என்ன நிலையில் ஜெபிக்கிறாங்க, எதுக்காக ஜெபிக்கிறாங்க, ஏன் ஜெபிக்கிறாங்க உங்களுக்கே தெரியலையே, ஏதோ எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் இருக்குது என்ன நினச்சி வந்தாங்களோ அது அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிடும். ஆமென். ஆமென். ஆனால் நாம் பக்தியோடு பரவசத்தோடு ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசன்னத்தை வந்து உட்கார்றவங்க என்ன நினைப்பாங்க சொன்னா, ஐயோ உண்மையான கடவுள் இங்கே தான்ப்பா இருக்கிறாரு, இவங்க மத்தியில தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள விசுவசிச்சுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம்! சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை! நாங்கள் ஒருமனதாய் கூடி ஜெபிக்கும் பொழுது எத்தனை நன்மை! ஆண்டவர் சங்கீதம் 133:1 சொல்லுகிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை! அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதத்தில். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதத்தில். நேற்றைய துயரமெல்லாம், நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததப்பா. சொல்லுங்க, வாய சொல்லு. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்தது. மியூட் போட்டிருந்தாலும் உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததப்பா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி,
கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரப்பா. நன்றி வலி நன்றி வலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதத்தில் நன்றி வலி நன்றி வலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதத்தில், அப்பாவும் திருப்பாதத்தில், அப்பாவும் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஒரு சிறிய நன்றி ஜெபத்தை எடுப்போமா? சுருக்கமாய் உங்கள் உள்ளத்தை பதிந்த வார்த்தை வைத்து வேகமாய். ஆமென். ஆண்டவரே, சிந்திப்பதில் ஆண்டவரே நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருக்கணும் ராஜினி. இந்த இறைவாக்கு உரைக்கும் பொழுதப்பா இயேசுவே, அன்பு செலுத்த முயலுங்கள், ஆவியாரும் கொடைகளை, குறிப்பாக இறைவாக்கு உரைக்கும் கொடைகளை ஆர்வமாய் நாடுகள் என்று நீராப்பா. இந்த இறைவார்த்தை வழியோடு எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. காலையிலும் மாலையிலும் இந்த இறைவார்த்தையை நாங்கள் வாசிக்க அமர்கிறோம். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு தெரியாமல் இன்னும் இருந்து கொண்டு தான் ஆண்டவரே இருக்கிறோம் ராஜினி. அந்த இறை வெளிப்பாடை அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் எங்கெங்கிருந்தோ ஒருமனப்பட்டு ஆண்டவரே உடைய திருப்பாடலை பாடுகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரப்பா. ஆனால் ஆண்டவரே இந்த திருவெளிப்பாடுகளை அவர் எடுத்துரைக்கிறார் ரஜினி. பரவச்ச பேச்சு ஆண்டவரே அவரே பேசுகிறாரப்பா. ஆனால் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் அதை கேட்டுக்கொண்டு நாங்களும் அதே போல ஆண்டவரே இந்த இறைவார்த்தையை கேட்டு வழி நடத்தி இந்த திருவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போவதற்காக உங்களுடைய கருத்துல அதுக்காக நீங்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ரஜினி. அதை போல ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பது ஆண்டவரே எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆண்டவரே. நாளைக்கு ஆண்டவரே எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு அப்பா இது ஒரு வழி நடத்த பயணமாக இருக்குது ராஜினி. ஆமாப்பா, இந்த பாடி எங்களுக்கு நீர் காட்டியதற்காக நன்றி ராஜினி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உங்களுடைய சமூகத்துல அப்பா நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக ஆண்டவரே உங்களுடைய இறைவார்த்தையை நாங்கள் சிந்தித்து அதன்படி செயல்படுவதற்கு ஆண்டவரே குழந்தைகள் போல நாங்க இருக்கக்கூடாதப்பா. அந்த இறைவார்த்தையை நாங்கள் எடுத்து அதை அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஊன்றுகோலாக எடுத்து நடத்த முதிர்ச்சி அடைந்தவர்கள் போல இருக்க வேண்டும் ராஜினி. தெளிவாக ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா. இந்த இறைவார்த்தையை கொடுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீர் வழி காட்டியதற்காக நன்றி செலுத்தி, ஆம் தகப்பனே, இறை வாக்கு உரைப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீரே எங்களை வழிநடத்த போவதற்காகவும் நன்றி செலுத்தி இந்த இரவு நேரத்தை எங்கள் அனைவரையும் அக்னி ஸ்தம்பத்துக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்த போவதற்காகவும் தலைவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து அவர்களை இரவு நேரம் முழுவதும் பாதுகாக்க போவதற்காகவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உடைய பாதப்படையில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். ஆமேன் 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 ஆமேன். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அனைத்தையும் ஒழுங்காக செம்மையாக திருச்சபையை கட்டியெழுப்பும் நோக்கத்தோடு நாங்கள் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் வாதாடாமலும் ஒருவரை பற்றி குறை கூறாமலும் ஒருமனப்பட்டு தாய் மரியாளோடு சேர்ந்து ஜெபித்து தூய ஆவின் வல்லமையை பெற்றுக்கொண்டதை போல
அந்த பெந்தகோஸ்து நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்கள் மொழிகளில் பேசினார்கள் ஆண்டவரே. அதுபோல இந்த பிள்ளைகள் இறைவாக்கு உரைக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்க வரம் தாரும், இறைவாக்கு உரைக்க வரம் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக உம்முடைய அக்னி ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்குவதற்காய் நன்றி, இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பான்னு சொல்லுது. எல்லாரும் நிரப்பட்டும் உம்முடைய அக்கினி, உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காய் நன்றி. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் சுகம் அளிப்பதற்காய் நன்றி. நோயினாலும் பிடியினாலும் வேதனையினாலும் மனபாரத்தினாலும் வந்திருக்கிறாயோ, இதோ ஆண்டவர் உள்ளத்தை அறிகிறார். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறார். என் மகளே மகனே சகோதரனே சகோதரியே, இதோ உன் மீது ஆண்டுடைய வசை வாடுகிறார். அவருடைய வார்த்தை அசை வாடுகிறது. இறை வார்த்தையின் அபிஷேகம் உனக்குள் இறங்குவதை நீ உணர முடியும். அந்த இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நீ நலம் பெறுவாய். உன் பிள்ளைகள் வளம் பெறும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதம். நீடிய நாளை நீடிய ஆயுளை உனக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளுடைய சமூகத்திலே உண்மையோடும் நேர்மையோடும் உற்சாகத்தோடும் முழு இதயத்தோடும் நாங்கள் ஜெபிக்க வல்லமை தாரும் ஆண்டவரே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போல் தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை போல் தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை 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 இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. எந்த கருத்துக்காக, எந்த காரியத்துக்காக, எந்த பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்திருக்கிறாயோ, என் மகனே மகளே, இதோ விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் இதோ நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஆவியானவரின் வல்லமையினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை வல்லமை தாரும் ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நல்லவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை வந்திருப்பவர்கள் வர முடியாதவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போவர்கள் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம். இந்த நாளின் செய்தி உங்கள் இருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குமே. ஆனால் நீங்கள் அதை விசுவசிக்கிறவர்களாக இருந்தால் பலத்த உரத்த குரலில் கரங்களை தட்டி ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி நன்றி. God bless you.